இந்த உலகத்தில் காதல் காற்றில் மறையும். ஆனால் சில காதல்கள் கல்லில் பொறிக்கப்படும். அதிகாலை சூரிய ஒளியில் மெல்ல மின்னும் தாஜ்மஹால். இது ஒரு அரண்மனை அல்ல, இது ஒரு வாக்குறுதி. டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாக்குமெண்ட்ரி வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமில் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் கொடுக்குற ப்ராம்ப்டை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். இது என்னென்னா ஜஸ்ட் ஒரு தாஜ்மஹால் பற்றியான ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ தான். ஸோ அது எப்படி வரணுன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. ChatGPTயில் பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீன் பை சீனாக அதுக்கான ஸ்டோரி வந்துட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இமேஜ் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் அதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜுக்கான ப்ராம்ப்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 சீனுக்கான ப்ராம்ப்ட் ஃபைனல் லைன் எல்லாமே ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், grok.com போங்க. கிராக் ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் போங்க. ப்ரொஃபைலில் செட்டிங்ஸில் பிஹேவியரில் லாஸ்ட் எனேபிள் ஆட்டோமேட்டிக் வீடியோ ஜென்ரேஷன் ஆனில் இருக்கும். ஸோ ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜினை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும். இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ டியூரேஷன் 6 செகண்ட்ஸ் வேணுமா 10 செகண்ட்ஸ் வேணுமா, வீடியோ ரெசல்யூஷன் கேட்குது. ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்னென்னு நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. ஜஸ்ட் நான் இப்போ 16:9 கொடுக்குறேன் யூடியூப் லாங் வீடியோன்றதுக்காக. ஸோ நான் இங்கே இமேஜ் இருக்குது, நான் அதை வீடியோவாக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட ப்ராம்ப்ட் வந்துச்சு இல்லைங்களா, அதை காப்பி பண்ணி ஜஸ்ட் கிராக்கில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். வீடியோ பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், 3 டாட் இருக்கீங்களா, இதை கிளிக் பண்ணி அப்ஸ்கேல் பண்ணுங்கள். அப்ஸ்கேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஹெச்டியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இமேஜை பாஸ் பண்ணிவிட்டு ட்ராகை லாஸ்ட்டில் வச்சுட்டு ஜஸ்ட் காப்பி வீடியோ ஃப்ரேம் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமேஜின் போங்க. ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே லோட் ஆகிட்ருக்கோம். நம்ம லாஸ்ட்டாக காப்பி ஃப்ரேம் பண்ணிங்க இல்லைங்களா, அது பேஸ்ட் ஆனதும் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் இப்படி வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ChatGPT போயிட்டு செகண்ட் சீனை காப்பி பண்ணுங்கள். ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு மேக் வீடியோ ஏரோ கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் வீடியோ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி காப்பி வீடியோ ஃப்ரேம் கொடுத்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த பிளேஸ்லேருந்தே கண்டினியூ ஆகும். வீடியோ கன்சிஸ்டன்சியாக வர்றதுக்காக தான் அந்த காப்பி வீடியோ ஃப்ரேம் கொடுக்குறது. இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் சேம் அதே தான், அப்ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அப்ஸ்கேல் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள். அப்ஸ்கேல் ஃபுல்லாக இங்கே லோட் ஆகி முடியட்டும், அதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுங்க. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் சேம் கான்செப்ட் தான், பாஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி லாஸ்ட்டில் வச்சுருங்க. ரைட் கிளிக், காப்பி வீடியோ ஃப்ரேம், இமேஜின் போகிறீங்க. இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க. சீன் 3 காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணி ட்ராக்கில் பேஸ்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் மேக் வீடியோ ஏரோ கிளிக் பண்ணி வீடியோவை ஜென்ரேட் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்போ இது பிடிக்கலன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ரீடூ கொடுத்து கூட நீங்கள் இன்னொரு வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இது
ஸ்கேல் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அப்ஸ்கேல் ஆகுது. அப்ஸ்கேல் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு சேம் ரிப்பீட்டட் ஒர்க் கண்டினியூவாக பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோவுமே டவுன்லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ChatGPT போங்க. ChatGPT போனதுக்கப்புறம் நம்மளோட தேர்ட் ப்ராம்ப்ட் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1 மினிட் கேட்டிருப்போம் நம்மளோட தமிழ் வாய்ஸ் ஓவர். ஆக்சுவலாக நம்ம வந்து பண்ணது 7 வீடியோஸுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 சீன் மொத்தம், அதுக்கப்புறம் ஃபைனல் லைன். ஒரு வீடியோ வந்து 6 செகண்ட். ஸோ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு தமிழ் வாய்ஸ் ஓவர் கேளுங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே 1 மினிட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு 40 செகண்ட்ஸுக்கு போதும். ஸோ 40 செகண்ட்ஸ் சொல்லிட்டு நான் ஆட் பண்ணி என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ்க்கான தமிழ் வாய்ஸ் ஓவர் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் படித்து பாருங்கள் தமிழ் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்கள் படித்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ்க்கான தமிழ் வாய்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஹோமில் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஏஐ ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணணும்னா சிங்கிள் ஆடியோ ஸ்பீக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி வருது இன்டர்ஃபேஸ். நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த வாய்ஸ் வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த வாய்ஸ் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்த தமிழ் வாய்ஸ் ஓவரை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவாங்க ஒன் பை ஒன்னாக. இப்போ பார்த்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ்க்கான அந்த தமிழ் வாய்ஸ் ஓவரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இங்கே ரன் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ லோடாக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன்னும் லோடிங்லேயே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தமிழ் வாய்ஸ் ஓவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒன்ஸ் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த உலகத்தில் காதல் காற்றில் மறையும், ஆனால் சில இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வாய்ஸ் ஓவர் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் 3 டாட்டை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டவுன்லோட்ஸ் போய்க்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண எல்லா ஃபைலும் இங்கே இருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆல்ரெடி கொடுத்துருக்க நேமை ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி தெரியும் எது ஃபஸ்ட்டு செகண்டுன்றதுக்காக. ஸோ நான் இப்போ சீன் 1 சீன் 2 அந்த மாதிரி நான் வந்து ரீநேம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சீன் 1 to சீன் 7 வரைக்கும் ரீநேம் பண்ணி வச்சுருக்கேன். வாய்ஸ் ஓவருக்கும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ப்ரௌசர் போய்க்கோங்க. canva.com வீடியோஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம கேன்வா போகிறோம். கேன்வா போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட இமெயில் ஐடி கொடுத்து. நெக்ஸ்ட் அங்கே வந்து வீடியோ கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ லேண்ட்ஸ்கேப்பை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அப்லோட் கிளிக் பண்ணுங்கள். அப்லோட்ஸில் அப்லோட் ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நேம் வந்து ரீநேம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்துடும். ஜஸ்ட் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வாய்ஸ் ஓவர் அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து 1 by 1 அப்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ எதுன்னு நீங்கள் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம் வரும். இதுக்கு தான் அங்கே ரீநேம் பண்ண சொன்னது. ஸோ எந்த வீடியோ ஃபஸ்ட்டு செகண்டு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் ரீநேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சீன் 1 சீன் 2 பார்த்து நீங்கள் ஜஸ்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க. சீன் 1 நான் கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் வீடியோ. நெக்ஸ்ட் சீன் 2 செக் பண்ணுங்கள். இது சீன் 3, சீன் 2, சீன் 2. பார்த்தீங்கன்னா 7 வீடியோஸுமே அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த கர்சர் இருக்குது இல்லைங்களா, இதை ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் வச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆடியோ போயிட்டு அதில் வாய்ஸ் ஓவர் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு கரெக்டா அப்பதான் மேட்ச் ஆகும். இல்லன்னா உங்களுக்கு வெளியில இங்கருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வெளியில போயிடும். ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா வெளியில போயிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த மாரி கேப் இருக்கிறதால. ஸோ உங்களுக்கு அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலான்றத நான் சொல்றேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க 1x இருக்கு இல்லைங்களா? இத வந்து வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக்குங்க. 1.75 இப்படி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வீடியோ வந்து லென்த் அதிகமாகும். ஆல்ரெடி 6 செகண்ட்ன்றது இப்ப 8 செகண்ட்ஸ். ஸோ நீங்க ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு எவ்வளோ லென்த் கரெக்ட்டா வருதுன்னு பார்த்து 1.5 1.25 1.75 செக் பண்ணி வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இங்க என்ன பண்ணுங்க, ஆட் டிரான்சாக்ஷன் 2 வீடியோக்கும் நடுவுல கர்சர் கொண்டு போனீங்கன்னா, ஆட் டிரான்சாக்ஷன் கேட்கும். ஆட் டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேட்ச் அண்ட் 3 இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, அப்ளை பிட்வீன் ஆல் சீன்ஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் எல்லாம் தனித்தனியா தெரியாம இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் இதுல இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு அனிமேஷன்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கரெக்ட்டா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு மேட்ச் அண்ட் மூவ் கரெக்ட்டா இருக்கு. ஸோ அதனால மேட்ச் அண்ட் மூவ் குடுத்துட்டு, அப்ளை பிட்வீன் ஆல் சீன்ஸ் குடுத்துட்டேன். ஓகேங்களா? இங்க குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க எல்லா பிளேஸ்லயுமே அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதுல நெறைய பேர் கேட்டது டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஜஸ்ட் ஷேர கிளிக் பண்ணி கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட்ஸ்ல இந்த இடத்துல செக் பண்ணுங்க. ஃபைல் டைப் MP4 வீடியோன்னு இருக்கும். அதுக்கப்புறம் உங்க ஃபைல டவுன்லோட் குடுங்க. டவுன்லோட் குடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கீழ டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் மேல ப்ரௌசர்ல டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்பதான் ஃபுல் வீடியோ டவுன்லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, கீழ டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ரௌசர்ல இங்க டவுன்லோட் ஆயிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்க வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது போல ஏஐ வீடியோஸ் கிரியேட் பண்ண நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல என்ன மாதிரி ஏஐ வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த உலகத்தில் காதல் காற்றில் மறையும். ஆனால் சில காதல்கள் கல்லில் பொறிக்கப்படும். அதிகாலை சூரிய ஒளியில் மெல்ல மின்னும் தாஜ்மஹால். இது ஒரு அரண்மனை அல்ல, இது ஒரு வாக்குறுதி. முகலாய பேரரசை ஆட்சி செய்த ஷாஜஹான், அவரின் உண்மையான செல்வம் மும்தாஜ் மஹால். ஒரு போர்க்கள கூடாரத்தில் ஒரே மூச்சில் அந்த காதல் நின்றது. மும்தாஜ் மஹால் மறைந்தார். அந்த நாளில் ஒரு பேரரசர் உடைந்தார். அவர் துக்கத்தை உலகம் கண்ட மிக அழகான ஒரு நினைவு நினைச்சின்னமாக மாற்ற முடிவு செய்தார். 20,000க்கும் மேற்பட்ட கைகள், பல ஆண்டுகள், அர்ப்பணிப்பும் தியாகமும் கலந்து எழுந்தது தாஜ்மஹால். இறுதியில், வாழ்க்கையின் இறுதிக் காலத்தில் ஷாஜஹான் ஆக்ரா கோட்டையிலிருந்து யமுனா ஆற்றுக்கு அப்பால் நின்ற தன் காதலுக்காக கட்டிய தாஜ்மஹாலை பார்த்து கொண்டே இருந்தார். தாஜ்மஹால் ஒரு நினைவு நினைச்சினம் அல்ல, மரணத்தையும் தாண்டி உயிரோடு இருக்கும் ஒரு காதலின் சாட்சி.